மலேசியாவில் இன்னொரு துபாய் சம்பதுக்கான ஒட்டகப்பாலில் டீ போட்டு கொடுத்தாதான் குடிப்பான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அதனால தான் வாங்கி கொடுத்துட்டோம். ஒட்டக பிரியாணி, மான் பிரியாணி, முள்ளமண்டு இல்லாமல் வேற ஏதோ இருக்காங்களான்னு கேட்டுருவோமா? தெரியலையே. எல்லாம் ஹலாலான ஐட்டம் தானே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். பரவாயில்ல, சிறுசா இருந்தாலும் பீஸ் இருக்குது, நல்லா வெந்திருக்குது. இது எல்லாமே வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் எல்லாருமே மலேசியா மக்கள் எல்லாருமே கண்டிப்பா இந்த கடைக்கு வரலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு சம்பத். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். நண்பர் சக்தி நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன். மலேசியாவில் நம்ம நிறைய இடத்துக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு இடம் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா அஜித் இந்தியாவில் வந்து இப்போ கேமல் மில்க் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ வந்து இந்த கடையில் வந்து ஒட்டக பிரியாணி, அப்புறம் வந்து ஒட்டக பால், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அது மலேசியாவில் இங்கே மட்டும்தான் கிடைக்குது. அதனால இன்னைக்கு அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால இங்கே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கோம் அண்ணங்களை. ஆமாங்க, மலேசியாவில் ஒரு துபாய், அதாவது இந்த கடைக்கு பேரே துபாய் தான் வச்சிருக்காங்க. துபாயில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மான் கறி, ஒட்டகறி இதெல்லாம் கிடைக்கும். யதார்த்தமாக கேட்டேன், மான் கறிலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படி ஒரு கடையே இருக்குங்க, துபாயே இங்கே இருக்குன்னாரு. அங்கே தான் வந்திருக்கோம். தொடர்ந்து பாருங்க. என்ன சம்பதுகான் சொல்லுங்க. மான் கறி, ஒட்டகறிலாம் பெத்த பீஸா கிடைக்குமா? ஆமா ஜி, அதுக்காக எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒரே குதூகலமா இருப்பீல. ஆமா, மானு ஒட்டகம் சொல்லும்போது குதூகலம் எல்லாம் இருக்குமா? அப்படியா? அண்ணா வணக்கம். என்ன தமிழா? தமிழ் தானே. எந்த ஊர்னே? நம்ம மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. ஆமாண்ணே. மலேசியா வந்ததுல இருந்து எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க பார்த்தாலும் எல்லாரும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட என்ன மாதிரி உணவுலாம் இருக்குண்ணா இங்க? ஸ்பெஷல் துபாயில இருந்து இறக்குமதி பண்ற ஒட்டக கறி இருக்குண்ணே, மான் இறைச்சி இருக்கு, ஒட்டக பால் இருக்கு, பசும்பால் இருக்கு. பிரியாணில என்னென்ன இருக்கு? பிரியாணில வந்து ஒட்டக பிரியாணி இருக்கு, மான் பிரியாணி இருக்கு, வான்கோழி பிரியாணி இருக்கு, முள்ளமன்றி பிரியாணி இருக்கு. எல்லாம் ஹலாலான ஐட்டம் தானே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேற என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? வேற வந்துட்டு நாசி கோரிங் இருக்குது, மலேசியா ஃப்ரைட் ரைஸ், எல்லா ஐட்டம், ரொட்டி, நானு, சப்பாத்தி, தோசை, பூரி, எல்லாமே இந்தியன்ஸ் ஐட்டமும் இருக்கு, ஐட்டம் இருக்கு. ரைட், ஓகே. தோசை, பூரி அதெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிட்றதா. எனக்கு பிரியாணி கொடுங்க. ஒரு ஒட்டக பிரியாணி, ஒரு மான் பிரியாணி, தம்புகான் முள்ளமன்றிலாம் இருக்காமா? என்ன ஸ்பெஷல் ஐட்டம் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருங்க. பாத்துக்கலாம். கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாரா பாருங்க. முள்ளமன்றிலாம் இருக்குன்னாரு, கொடுத்துருக்கேங்கிறாரு. அது முள்ள மட்டும் தான் யோசிக்கிறேன். சத்தி முள்ளமன்றிலாம் செய்யலாம்? இல்லைண்ணா இது போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறோம். உண்மையிலேயே முள்ளமன்றிலாம் முள்ளமன்றி சாப்பிடலாம், ஹலால் தானே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். முள்ளமன்றி, மான், ஒட்டகம் ஆனா எடுத்து வந்துருங்க. எல்லாத்துலயும் எடுத்து வந்துருங்க. நீங்க முள்ளமன்றி எப்படி இருக்குதான் பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துபாயில மான் சாப்பிட்டுருக்கேன், ஒட்டகம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா முள்ளமன்றி சாப்பிட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். முள்ளமன்றி பார்த்ததோட சரி. இப்பதான் முள்ளமன்றி இல்லாம வேற ஏதோ இருக்காங்களான்னு கேட்டுருவோமா? தெரியலையே. கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. போலியோ அட்டாக்கான கோழியா? யோ, நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையை வைப்பான். சாப்பிட்டு போயா. அதான் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வரும். வந்தானே எல்லாத்தையும் ஒரு பிடி. ஆமா மக்களே பாத்துக்கங்க. நாங்க எந்த இந்தியால கிடையாது, மலேசியால தான் இருக்கோம். மலேசியால முள்ளமன்றி, மானு, ஒட்டகம் இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் விற்கலாம். வனப்பகுதியில் மான் கறி சமைத்த இருவரை வனத்துறை போலீசார் கைது செய்தனர். அதனாலதான் இங்க விக்கிறாங்க. நாங்க அங்கதான் வந்திருக்கோம். சத்தி சொல்லுங்க. இங்க வந்திருக்கீங்க? நான் இந்த கடைக்கு அடிக்கடி வருவாங்கண்ணே. அப்படியா? இது எல்லாமே நம்ம அடிக்கடி வந்துட்டு போற பகுதி தான். 13 வருஷமா இங்கதான். டெய்லி மான் கறி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கீங்க? கண்டிப்பா இங்கதான் அதிகமா சாப்பிடுவோம். ஆனா இந்த ட்ரிப் நாங்க இது வரைக்கும் கேட்டதுல அவங்களும் பெருசா சொல்லதில்ல. அந்த முள்ளமன்றின்றத நாங்களும் இன்னைக்கு தான் அப்படியா கேள்விப்படுறோம். அது போக ஒட்டகப்பால்லாம் இருக்கான். ஒட்டகப்பால்ல டீ இருக்குன்றாரு. எனக்கு என்னவோ மலேசியால இருக்குமா துபாயில இருக்குமானே தெரியல. வராது. அருமை அருமை அருமை. ஒட்டக பிரியாணி, கேமல் பிரியாணி, இது மான் பிரியாணி. மான் பிரியாணி. ஆமாண்ணா, நீங்க சொல்ற ஐட்டம் எல்லாத்தையும் எட்டு வேற வரேன். என்ன பிரியாணி இருக்கு? வான்கோழி இருக்கு, முள்ளமன்றி இருக்கு, நாட்டுக்கோழி பிரியாணி. அப்படியே ஒன்னொன்னா தூக்கிட்டு வாங்க. சம்பத் கான் பார்த்தோன்னு வாய் விடுதாங்க. ஒட்டக பிரியாணி, மான் பிரியாணி, மான் பிரியாணி மேல வெங்காயம் போட்டுருக்காங்க, ஃப்ரைட் ஆனியன். நீங்க என்ன ஒட்டகம் சாப்பிடுறீங்களா, மான் சாப்பிடுறீங்களா? ரெண்டுமே சாப்பிடுறேன். இதுல என்ன இது? ரெண்டுமே சாப்பிடுறீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், முள்ளமன்றி மட்டும் நீங்க சாப்பிடுங்களேன். நான் எல்லா மூணுமே நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு பார்த்துட்டு நான் சாப்பிடுறேன். நான் மூணுமே சாப்பிடுறேன். அப்படியா? இந்த அளவுக்கு டவுட் ஆக கூடாது. சொல்லுங்க. இது என்னது? மான் கிரேவி. இது மான் கிரேவி. சம்பத் கான் மான் கிரேவி அழகா அப்படியே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. லாகன் சிக்கன். இது லாகன் சிக்கன் சூப்பரா இருக்கு. லாகன் சிக்கன். ராகன் சிக்கன். ராகன் சிக்கன். ஒட்டக பிரியாணி, மான் பிரியாணி, அது போக துபாய் பரோட்டான்னு ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள அந்த ஸ்டஃபிங்லாம் பயங்கரமா இருக்கு. சம்பத் கான் பர்கர் மாதிரி ஸ்டஃபிங் வச்சு வந்திருக்காங்க. அதேதான், பரோட்டாலாம் ஸ்டஃபிங் போடுறாங்க மலேசியால. அது போக பரோட்டா வாங்கியிருக்கோம். ஒரு செஸ்வான் ரைஸ், டிராகன் சிக்கன், அருமை. எல்லாமே வந்துருச்சு. நீ சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம கூட அப்படியே இன்னொருத்தர் கனெக்ட் ஆயிருப்பாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காருங்க. மலேசியாலேயே 400 கிலோமீட்டர் தாண்டி நம்மளை மீட் பண்ண வந்திருக்காருன்னா எந்த ஊர் சொன்னீங்க? சுங்கைப்பட்டாணிண்ணே. சுங்கைப்பட்டாணி. அது இங்க இருக்கு. எவ்வளவு தூரம் கரெக்டா? ஒரு 347 மைல். 347 மைல்னா 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்குமே. 4.5 மணி நேரம் பிடிக்கும். 4.5 மணி நேரம் பிடிக்கும். சரி, ரைட், ஓகே. நம்மளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா நம்ம மலேசியா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்தது சந்தோஷம்.
அதனால மான் பிரியாணியோட நம்ம சந்திப்பு ஆரம்பிப்போம். இப்படி ஒரு சந்திப்பு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? பார்க்கவே இல்லைண்ணே, உங்க கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நானே எதிர்பார்க்கலங்க. சம்பகான் சொல்லுங்க. 2 பிரியாணி வந்துச்சு. இதுல எது மான் எது ஒட்டகம் ரெண்டுமே மறந்துருச்சே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மான், அது ஒட்டகம். அப்படியா? சீக்கிரம் மறக்கவே மாட்டோம். இப்போ மானா ஒட்டகமா தான் கன்ஃபியூஷன். பெத்த பீஸ் தாங்க. நான் வச்சுக்கிட்டே இருக்காப்ல. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா ஏகோதி போட்டு தான் பண்ணு. மானா ஒட்டகமா மானா ஒட்டகமா மானா ஒட்டகம் ஒட்டகம். அப்ப எல்லாரும் ஷேர் பண்ணிடலாமா? எல்லாரும் ஷேர் பண்ணி. இல்லனா ஒன்றும் சங்கடம்லாம் இல்லையே. நம்மளாம் படவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம மக்கள் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும். பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டாருங்க. நாங்களாம் 2 பேரும் சமைக்கும் போது முதல்ல அவர் தான் சாப்பிடணுவாரு. ஓகேண்ணே, இன்னைக்கும் வழக்கம் போல அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது முள்ளமன்றி மாதிரியா? ஆரம்பிக்கணுங்கிறீங்க. நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள கவனிக்கணும். இந்தாங்க மான் பிரியாணி போடுங்க. சம்பகான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். போடாதீங்க. சாப்பிட்டது போது நமக்கு அண்ணா என்ன பெத்த பீஸ் பெருமாளுக்கு கொஞ்சம் போட்டு பீஸுக்கு வரும். சூப்பர். இப்போ என்னன்னா பீஸ் இல்லையான்னு கவலைப்பட போறாப்ல. மான் இல்லைன்னு கவலைப்பட போறேன்னு சொல்லுங்க. நாங்க அதுக்கு அடுத்ததா ஒட்டக பிரியாணி. சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் கொடுங்க. எப்பவுமே அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே போதுண்ணே. சம்பகான் பீஸ் இல்ல குஸ்கா தான் இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல கொடுங்க. ஒட்டவே நான் எழுதி வச்சாவே நான் சாப்பிட்டுருவேன். இதை என்ன பெத்த பீஸா நினைச்ச, சின்ன சித்தனூடு பீஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, சிறுசா இருந்தாலும் பீஸ் இருக்குது, நல்லா வெந்திருக்குது. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. அப்படியே மட்டன் மாதிரியே இருக்குதுங்க. ஆமா பேக்காடு பாருங்க. மான் கறி எல்லா பீஸு ரெண்டுமே தனியா தெரியுது பாருங்க. மான் கறி தனியா தெரியுது, முட்டை கறி தனியா தெரியுது. ரெண்டுமே டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. வேற லெவல். பிரியாணி சம்பஜி இங்க பாருங்க, பீஸா இருக்குது. அருமையா இருக்குது. சத்து வேற என்ன சாப்பிட்றீங்க? அப்படியே 1 by 1 ஆர்டர் பண்ணுவோம். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். முள்ளமன்றி போடலாமா? இல்லை மான் கறி தொக்கு, மான் கறி கிரேவி. நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுங்க. ஓ சூப்பர். சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? முள்ளமன்றி சூப்பராக இருக்கு. முள்ளமன்றியோட காம்பினேஷன் பரோட்டா அருமையாக இருக்குங்க. அப்படியே ஒரு பைட்டு மான் கறி பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா உங்க கையால கொஞ்சம் புரோட்டாவை கொஞ்சம் போடுங்க. பரோட்டா வேணுமா? கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ரொம்ப தூரத்துலேருந்து எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த விஷயத்தெல்லாம் கூச்சவே படக்கூடாது. அடுத்த என்ன மானா ஒட்டகமா முள்ளமன்றியா? இங்கே வந்து ஒட்டக பால் இருக்காமா, ஒட்டகப்பால் டீ. துபாயில தானே கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இன்னொரு துபாய் இது. மெலிசாவுக்கு வந்துருச்சு. அதுவும் ஆமாம், ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்துருவோம். எப்படிண்ணா இருக்குது? டேஸ்ட்லாம் ஓகேங்களா? அருமையாக இருக்குது. இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளமன்றி சம்பகான் ஒரு முள்ளமன்றி. எனக்கு இந்த முள்ளமன்றி பார்க்கும்போது செந்தில் காமெடி தாங்க வருது. இந்த தலையில முடியெல்லாம் இப்படி வச்சிருப்பாப்லையே. ஆமா, செந்தில் கவுண்டமணி காமெடியில் வரும். தலையில முடியெல்லாம் இப்படி வச்சிருப்பாப்ல. அந்த முள்ளமன்றி தான் இது. எனக்கு முள்ளமன்றினோன்னு எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சத்தி முள்ளமன்றி சாப்பிடுங்க. உண்மையாலுமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் ஒரு 7 மந்த் அது மாதிரி நாங்கள் இந்த கடை வந்தளவு நான் வந்துட்டு இருப்பேன். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக பிரியாணி, மான் பிரியாணி, முள்ளமன்றி கிரேவி, இது எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் எல்லாருமே மலேசியா மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கடைக்கு வரலாம். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதை எடுப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சக்தி, அங்கே பாரு ஒட்டக போட்டு ஏதோ பால் எழுதி வச்சிருக்குது. எனக்கு ஆக்சுவலாக மான் பிரியாணி வாங்கி தந்தீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டக பிரியாணி வாங்கி தந்தீங்க. அந்த ஒட்டக பால் ஏதோ சொல்றாங்க போல இருக்குது, அதை கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? பாயில பூரா ஒட்டக பால்ல டீ போடுறான்னு சொல்லியிருக்கேன்டா. கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஏன்னா இப்போ ஃபைனல் டச் அதுதான். வந்ததுல மெனுவில் அதுவும் ஒரு மெயினான ஒரு விஷயம் தான். நம்ம அதை ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒட்டகப்பாலில் இப்போ டீயை போட சொல்லிவிடுவோம். அண்ணா ஒரு ஒட்டகப்பாலில் டீ 1 சீக்கிரம் போட்டு கொண்டு வாங்க. போட்டுடலாண்ணா.
மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஒன்றும் இல்லை, மான் கறி, ஒட்டகக்கறி, ஒட்டகப்பால் இதெல்லாம் ஸ்பெஷல். நீங்கள் இது எங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு? மான் கறி வந்து இங்கே லோக்கல், மலேசியா லோக்கல் பண்ணையிலேருந்து வருது. சரி. ஒட்டக பாலும் ஒட்டக கறியும் துபாயிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே நாங்கள் இறக்குறோம். சூப்பர் சூப்பர். துபாயிலேருந்து டைரெக்டாக வருதாமா? ஒட்டக பால் ரெடி, ஒட்டக பால் டீ ரெடி. சம்பத்கான் சொல்லுங்கான். ஒட்டகப்பால் இறக்குமதி பண்ணியாச்சு. இதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஒட்டகப்பால் ஒட்டகட்டி. ஏன் சம்பத்கான், நார்மலாக ஒட்டப்பாலில் உப்பு வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அது உண்மையா? தெரியலையே, குடிச்சு பார்த்துருவோம். பால் திக்காக இருக்கா? இது ஒரு மாதிரியா இருக்கு பால். டிஃப்ரெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சம்பத்கான் ஒட்டகப்பாலில் டீ போட்டு குடிச்சாதான் குடிப்பான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அதனால தான் வாங்கி கொடுத்துட்டோம். ஒட்டகப்பாலில் டீ போட்டு குடிக்கணும். அதுக்காக வெளிநாட்டு வரோம். அப்படியா? நார்மல் பசும்பாலை குடிக்கிறது நான் உள்நாட்டிலே இருந்துப்பேன். அடடா, சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு.